ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 27 மாகாண தேசிய என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் வந்து பாலெல்லாம் காய்ச்சிடுறாரு. காய்ச்சிட்டு அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. விளக்கு பொருத்துறதுக்கு இது தீப்பெட்டி கூட இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நேராக மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போய் காலிங் பெல் அடிச்ச உடனே எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. அப்போ உடனே சாரதா சொல்கிறாங்க, இரு நானே போய் திறக்கிறேன்னு சொல்லிட்டு திறந்தோடனே இப்போ காவேரி எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து பால் காய்ச்சணும், பாலை நான் காய்ச்சிட்டேன் எப்படியோ, அடுத்து என்ன செய்யணும்னு தெரில, கொஞ்சம் தீப்பெட்டி தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடனே அப்போ சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "போய் கடையில போய் வாங்குங்கன்னோனே." "என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? நான் போய் இனி போய் கடையில போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள நல்ல நேரமே முடிஞ்சு போயிரும். பால் காய்ச்சணும்ல, அதனால தாங்களேன்." அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்போ சாரதா வந்து திட்டுறாங்க. அப்போ உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, "சரி, சரி நீங்க தீப்பெட்டி கூட தர வேண்டாம். எனக்கு வந்து விளக்கு பொருத்துறதுக்கு எங்க வீட்ல லேடீஸ் வேற இல்ல. யாராவது ஒருத்தர வந்து கூட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்." அப்படின்னோனே, இப்போ காவேரிக்கு சிரிப்பா வருது. இதுக்கு தான் சொல்றது, பொண்டாட்டி கூடவே இருக்கணும்னு. பார்த்தீங்களா, எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்ல. நீங்க உங்க வீட்ல யாரையாவது அனுப்பிவிட்டீங்க. ஏன் நீங்க கூட வந்தீங்கன்னா கூட பரவாயில்லன்னோனே, சாரதா மொறச்சுட்டே நிக்கிறாங்க. சரி நீங்க வர வேணாம். இந்த கங்காவ கூட அனுப்புனீங்கன்னா நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னோனே, இப்ப எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே சாரதா என்ன சொல்றாங்கன்னா, அதான் நீ ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு வச்சிருப்பல்ல, அந்த மாரி யாரையாவது போய் கூட்டிட்டு வந்து விளக்கேத்து அப்படின்னு சொல்லிட்டு கதவ பூட்டிடுறாங்க. விஜய் கூல் கூல் அப்படி சொல்லிட்டு விஜய் கூல் ஆயிட்டு கீழ வரும்போது அவங்க ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் நிக்கிறாங்க. அவங்க அம்புஜா மாமி அவங்க நிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து, "என்னப்பா?" அப்படின்னோனே, "அவங்களே இப்ப தான் புதுசா வந்திருக்காங்க. அவங்கள போய் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? நான் வரேன்னோனே." அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு அவங்க வர்றாங்க. அப்ப அவங்க எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிடும்போது, "இப்படிதான் சாமி கும்பிடணும் பார்த்து வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா அவங்களுக்கு பாலெல்லாம் ஊத்தி குடுக்குறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பால குடு, இந்த பால் ரொம்ப விசேஷம். பால் காய்ச்சுற பால் வந்து எல்லாருக்குமே குடுக்கணும் அப்படின்னோனே, இப்ப விஜய்க்கு ஐடியா வந்துருது. உடனே ஒரு கப்ல வந்து பால ஊத்திட்டு, பிளாஸ்டிக் கப்ல வேண்டாம், சில்வர் கப்லயே ஊத்துவோம். அப்பதான் இன்னொரு வாட்டி போய் வாங்க போக முடியும்னு சொல்லிட்டு, கப்ல ஊத்திட்டு நேரா மறுபடியும் காவேரியோட வீட்டுக்கே போறாரு. அங்க போய் காலிங் பெல் அடிச்சோனே, பாட்டி வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. "அந்த அவன் தாண்டின்னோனே." "ஆமா பாட்டின்னோனே." இப்ப போய் கதவு தொறக்குறாங்க. விஜய் பால் கப்போடயே எல்லாருக்கும் வந்து நிக்கிறாரு. "இல்ல இந்த மாரி நாங்க பால் காய்ச்சிட்டோம். கீழ இருந்து வந்து தான் காய்ச்சி குடுத்தாங்க. பால் எடுத்துக்கோங்க." அப்படின்னோனே, சாரதா வந்து எப்பவும் மாரி வேணாம் சொல்றாங்க. "என்ன நீங்க பக்கத்துல இருக்கிறோம். ஒரு பால் காய்ச்சறதுக்கு பால் கூட எடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அது கூட அந்த மாமி தான் சொன்னாங்க. அதனால தான் நான் கொண்டு வந்தேன். நீங்க வேணா கேட்கறீங்களா?" அப்படி சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. இப்ப சாரதா என்ன சொன்னாங்கன்னா, "நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா, நாங்க போலீஸ கூப்பிட்டுருவோம்." அப்படின்னோனே, "போலீஸ கூப்பிடுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே." அப்படின்னு நான் பால் காய்ச்சி அத கொண்டு வந்து தர வந்தேன். அது என்ன பெரிய குத்தமா? அப்படிங்கிற மாரி சாரதா கிட்ட கேட்கிறாரு. அப்புறமா உடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, பால் காய்ச்சின அந்த பால வந்து வேணான்னு சொல்லக்கூடாதுன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "ஆமா பால் காய்ச்சின பால எடுத்தா சரஸ்வதி வருவாங்களாம் வீட்டுக்கு." அப்படின்னோனே, "சரஸ்வதியா? லட்சுமியா? சரி அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் தானே. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோனே, பாட்டி சொல்றாங்க, "அவன் சொல்றது கரெக்ட் தான்டின்னு" சொல்லிட்டு, இப்ப பாட்டி வந்து இப்படி சொன்னோனே, விஜய் என்ன சொல்றதுன்னா, "தட் இஸ் குட் கேர்ள்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொன்னோனே, இப்ப பாட்டி மட்டும் ஒரு கப் பால எடுத்துக்கிறாங்க. உடனே, "அத்தை" அப்படின்னோனே, "இருடி" அப்படின்னோனே, அப்புறம் விஜய் போயிடுறாரு. கிளாஸ நீங்களே கொண்டு வந்தாலும் பரவால்ல. யார்ட்டயாச்சும் குடுத்து விட்டாலும் பரவால்ல. இல்ல நானா கூட வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் போனோனே, இப்ப சாரதா வந்து பாட்டிய திட்டுறாங்க. "இனி அத வாங்குற சாக்குல ஒரு வாட்டி வருவான். நீங்க தானே இடம் குடுக்குறீங்க" அப்படின்னோனே, "இல்லடி" அப்படின்னோனே, "நீங்க செய்றதே சரியில்ல" அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து பாட்டிய திட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப சாரதா வந்து தாத்தாக்கு ஃபோன் பண்ணி, விஜய் பண்றது எல்லாத்தையும் தாத்தாட்ட சொல்லிடுறாங்க. இப்ப தாத்தா விஜய்க்கு கால் பண்ணி, "கொஞ்ச நாள் ஆற போடுன்னு சொன்னா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னோனே" அவங்களே அவங்க வாயால என் பொண்ண நீ கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து அவங்க கிட்ட நடந்துக்குவேன் தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் பேசுறாரு. அது எபிசோட் ரன் பண்ண நாளைக்கு என்னன்னா, காவேரி வந்து அவங்க பாட்டி கூட அம்மா கூட வெளியில உட்காந்து காய வச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் இங்க இருந்து ஒண்ணு தூக்கி மேல எறியறாரு. அப்போனே காவேரி எட்டி பாக்குறாங்க. விஜய் அங்க இருந்து அவரை எட்டி பார்த்து காய் அப்படின்னு சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.